சகோதரர்கள் நால்வரும் நல்ல முறையிலே கல்வி பயின்று வந்தனர். வருங்காலத்தில் அவர்கள் நால்வரும் பாராளும் வேந்தர்களாக வாய்க்கவிருப்பதால் அதற்கேற்ற கல்வி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சமுதாயத்தின் நடைமுறையில் அறநெறியில் நிலைநிற்கும் அரசர்கள் அரிய பெரிய பொறுப்புகளை வகித்து வருகின்றனர். அறவாழ்வு வாழ்பவர்களுக்கே அது சாத்தியமாகிறது. இந்த ராஜகுமாரர்களுடைய நித்திய வாழ்வு முற்றிலும் அறத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. அடக்கம் என்றால் என்ன என்பதற்கு முன்மாதிரிகளாக அந்த அரசகுமாரர்கள் இலங்கினார்கள். ஆத்ம சாதனங்களில் அவர்கள் ஆழ்ந்து ஊறி இருந்தனர். வேதங்களை அவர்கள் விதிப்படி பயின்றனர். வேத அங்கங்களையும் அவர்கள் முறையாக சுற்று வந்தனர். நாடு ஆள்பவர்களுக்கு உடற்பயிற்சி முற்றிலும் இன்றியமையாதது. வில் வித்தை, குதிரை ஏற்றம், யானையை நடாத்துதல், தேர் கடாவுதல் ஆகிய பயிற்சிகளை இராமனும் அவனுடைய தம்பிமார்களும் ஊக்கத்துடன் பயின்று வந்தனர். நிறை கல்வி என்றால் என்ன என்பது அந்த அரசகுமாரர்களின் வாயிலாக வெளியாயிற்று. பக்தியிலும் ஞானத்திலும் அவர்கள் நிலைத்திருந்தனர். நல்லொழுக்கமே வடிவெடுத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பொதுநல சேவையில் அவர்கள் பேருக்கம் படைத்திருந்தனர். உடற்கட்டு மிக உடைத்திருந்தனர். போர்க்கலையில் நிபுணர்கள் ஆனார்கள். ஸ்ரீராமனும் அவருடைய தம்பிமார்களும் இத்தகைய தெய்வீக பேரறிவையும் பராபக்தியையும் பேராற்றலையும் ஒருங்கே அடைய பெற்று வந்தனர். உடன் பிறந்தார் நால்வரும் ஒருவரை ஒருவர் இனிது நேசித்தனர். வடிவத்தில் நால்வர் எனும் சுரூபத்தில் அவர்கள் ஒன்றாக திகழ்ந்தனர். தமையனாகிய இராமன் தம்பிமார்களாகிய மூவரிடத்திலும் தந்தைக்கு நிகராக நடந்து கொண்டான். பின்பு தம்பி மார்ச் மூவருமோ தமையனை தந்தைக்கு நிகராக கருதினர். அன்னவர்கள் வணங்கும் தெய்வமாக இராமன் திகழ்ந்தான். அன்னைமார்களையும் பிதாவையும் தெய்வங்களாக அவர்கள் பாராட்டினர். சொந்த தாய், மாற்றான் தாய் என்னும் வேறுபாட்டுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் ஒரு பொழுதும் இடம் கொடுக்கவில்லை. மாத்ரு பித்ரு பக்தியில் அவர்கள் தலை சிறந்து விளங்கினர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்னும் கோட்பாட்டில் இராமன் மற்ற மூவர்க்கும் மேம்பட்டவனாகவே இருந்தான். புத்ரோத்தமன் என்றால் இராமனே தகைசான்ற புத்ரோத்தமன் ஆனான். அவனுக்கு நிகரான புத்திரன் ஒருவனே இத்தொல்லுலகம் எதிர்காரம் அறிந்துள்ளது. சகோதரர்கள் நால்வரும் அவரவருடைய இயல்புகளுக்கு ஏற்றவாறு இணை பிரியாத 2 ஜோடிகளாக இலங்கினர். இராமனும் இலட்சுமணனும் முதல் ஜோடியாக அமைந்தனர். பரதனும் சத்ருக்கனும் அடுத்த ஜோடியாக வாய்த்தனர். இத்தகைய இணக்கத்தினின்று அவர்கள் ஒரு பொழுதும் பிசகவில்லை. சகோதர வாஞ்சைக்கு இலக்காக அவர்கள் யாண்டும் திகழ்ந்து வந்தனர். பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பேரானந்தத்தை ஊட்டுபவர்களாக இராம இலட்சுமணனும் பரத சத்ருக்கனும் அமைந்திருந்தனர். இந்நாள் வருள் மூத்தவனாகிய இராமன் மக்கள் எல்லாருக்கும் ராமானந்தமாக திகழ்ந்தான். மக்களுடைய நல்வாழ்வுக்கு வழிகாட்டுகிற துருவ நட்சத்திரமாகவும் அவன் இலங்கினான். சீருடனும் சிறப்புடனும் வாழ்ந்து வந்த தம் புதல்வர்களுக்கு மனம் முடித்து வைக்கும் காலம் நெருங்கியதை தசரத சக்கரவர்த்தி சிந்தையில் வாங்கினார். தாம் கருத்தை முதியோர்கள் சிலரிடம் தெரிவித்தார். அவர்களும் ஏகோபித்து அவர் கருத்துக்கு சம்மதம் தெரிவித்தார்கள். நம் நாட்டில் மனம் முடித்து வைப்பதை பற்றிய கருத்து பழங்காலத்தில் ஒரு போக்கில் இருந்தது. இக்காலத்தில் அது முற்றிலும் மாறிவிட்டது. சிறுவர்களும் சிறுமிகளும் இளம் வயதிலிருந்த பொழுதே அக்காலத்தில் விவாகத்தின் வாயிலாக இணைத்து வைக்கப்பட்டனர். அக்காலத்திய மனப்பான்மைக்கு அது முற்றிலும் பொருத்தமானதாக இருந்தது. தக்க தருணம் வரும் வரையில் அக்காலத்தில் காம உணர்ச்சி உள்ளத்தில் இடம் பெறவில்லை. அது அரியதொரு வாய்ப்பாக இருந்தது. ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் உடன் பிறந்தவர்களாவது மக்கள் வகுக்கும் திட்டத்தை அனுசரித்ததன்று. முற்பிறப்பில் யார் யாராகவோ இருந்தவர்கள் இப்பிறப்பில் தெய்வாதீனமாக உடன் பிறந்தவர்களாக வந்து வாய்க்கின்றனர். அதை முன்னிட்டு சகோதர சகோதரி வாஞ்சை இயல்பாகவே ஊற்றெடுத்து வளர்க்கிறது. நான் ஏன் இந்நாற்கு உடன் பிறந்தவன் ஆனேன் என்னும் கேள்வி இளம் வயதில் எழுவதில்லை. அதற்கு மாறாக பிறப்பு பந்தம் உறுதியாக வந்து பிடித்துக் கொள்கிறது. அது இறைவனுடைய திட்டம். இதற்கு நிகராக யார் எந்த குடும்பத்துடன் சம்பந்தம் பண்ணிக் கொள்ளுதல் என்னும் தீர்மானத்தை முதியோர்கள் முடிவு கட்டுகின்றனர். சின்ன சிறுவர்களுக்கு அத்தகைய மனபரிபாகம் வாய்க்க மாட்டாது. அங்கனம் காம உணர்வு வடிவெடுப்பதற்கு முன்பே விவாகத்தின் வாயிலாக இணைக்கப்பட்டிருந்த சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் இடையில் களங்கமற்ற மன ஒற்றுமை படிப்படியாக வடிவெடுத்தது. இல்வாழ்க்கைக்கு அது இனிய இணக்கமாக அமைந்திருந்தது. விவாகரத்தை பற்றிய பிரச்சினை ஒரு பொழுதும் எழுந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை முற்றிலும் மாறிவிட்டது. பல காரணங்களை முன்னிட்டு காம உணர்ச்சி சிறு வயதிலேயே சிறுவர் உள்ளத்தில் உருவெடுக்கிறது. பழங்காலத்தில் மணந்து கொண்ட சிறுவனும் சிறுமியும் கிட்டத்தட்ட சகோதர சகோதரி வாஞ்சையுடன் குருகுலத்தில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை கடைபிடித்தனர். அத்தகைய சூழ்நிலை இக்காலத்தில் வாய்க்க மாட்டாது. ஆதலால் விவாகம் பண்ணுவதை எவ்வளவுக்கெவ்வளவு சமுதாயம் ஒத்திவைக்கிறதோ அவ்வளவுக்கவ்வளவு காம நோயை குறைப்பதற்கு அது ஒத்துதோர் உபாயமாகும். சுருங்க சொல்லின் பழங்காலத்துக்கு பாலிய விவாகம் பயன்பட்டது. இக்காலத்துக்கு அது பயன்படாது. வயது முதிர்ந்த யுவர்களையும் யுவதிகளையும் பெற்றோர்கள் மனச்சடங்கின் வாயிலாக இணைத்து வைப்பதே இக்காலத்துக்கேற்ற விவாக திட்டமாகும். மேல்நாட்டு முறைப்படி காதலர்கள் காதலிகளை தேடி எடுப்பது வெற்றிகரமான விவாகமாவதில்லை. ஏனென்றால் காமத்து குக்கன் இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. பொருத்தமான விவாகத்தை காமனுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் யுவர்களும் யுவதிகளும் அமைத்துக் கொள்ள மாட்டார்கள்.
அப்பொறுப்பை பெற்றோர்கள் எடுத்துக் கொள்வதே முறை. அதன் விளைவாக இல்வாழ்வு நம் நாட்டில் இனிதாக நடைபெறுவதற்கு நிகராக மேல் நாடுகளில் நடைபெறுவதில்லை. விவாகரத்து அங்கு உச்சநிலையில் இருக்கிறது. நம் நாட்டுக்கோ விவாகரத்து ஒரு நாளும் ஒவ்வாது. மானுடனொருவன் தான் வாழ்ந்து வரும் சமுதாயத்துக்கு அங்கமாக அமைகிறான். உடலில் அமைந்துள்ள அங்கங்கள் உடலின் நலனுக்காக செயல் புரிகின்றன. அதே விதத்தில் ஒரு சமுதாயத்துக்குரிய மானுடனொருவன் சமுதாய நலனை முன்னணியிலும் தன் சொந்த நலனை பின்னணியிலும் வைக்க கடமைப்பட்டிருக்கிறான். இக்கோட்பாட்டுக்கு ஏற்ப வாழ்பவனே நல்ல குடிமகனாகிறான்.